இல்லை, காரணம் என்னென்னா, இன்றைக்கி நாம் தமிழர் மாதிரி கட்சியில் அது கொள்கை வீரியத்தோட களப்பணி ஆற்ற நபர்களுக்கு வந்து உடனே டக்குன்னு சேர்ந்த இன்றைக்கி இந்த சட்டையை கழட்டிட்டு நாளைக்கு வேறு ஒரு சட்டையை போடுற மாதிரி உடனே போய் வேறு ஒரு கொள்கையை தூக்கிட்டு அவங்களால போகிறது வந்து ரொம்ப சிரமம். அது வந்து அவங்களால வந்து பெருசாக அளவுக்கு போய் அந்த மாதிரி பணியாற்றக்கூடிய அவங்களுக்கு ஒரு உடன்பாடு வராது அவ்வளோ சீக்கிரமாக. இப்போ வந்து அந்த மாதிரி ஆட்கள் உள்ளார வர்றதில், திருப்பி வர்றதில், பேசி கூட்டிகிட்டு வர்றதில் எந்த விதமான கட்சி நலன்கள் எதுவுமே பாதிக்க போகிறது இல்லை. அப்போ அந்த மாதிரி நபர்கள் உள்ளார வரும்போது அவங்களுக்கு வந்து இட்ஸ் லைக் கம்மிங் பேக் டு ஹோம் மாதிரி தான். அது வந்து இன்னும் அத்தனை பேர்த்தையும் அவங்க கட்சி ஆரம்பித்த காலத்திலேருந்து யாரெல்லாம் எந்தெந்த வேறுபாடுகள்னால வெளியே போயிருந்தாலும் அவங்களுடைய நாம் தமிழர் கட்சி கொள்கை சார்ந்து இன்னும் பல தளங்களில் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நபர்களை வந்து அவங்க எல்லாமே உடனடியாக அவங்க கூப்பிட்டு பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன குறைகளோ அந்த குறைகளை கேட்டு நிவர்த்தி பண்ணி அவங்கள உடன் வச்சிருக்கிறதுக்கு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பலத்தை கொடுக்கும். ஏன்னா அவங்க வந்து அந்த காலத்திலேருந்தே கூட இருந்தாங்கங்கும் போது அவங்க ஏன்னா இப்போ இருக்கிறத விட அன்றைக்கெலாம் போராட்டங்கள் ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இன்றைக்கி சீமான் அவர்களுக்கு வாக்கு வங்கி அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இன்ஸ்பைட் ஆஃப் பீப்புள் வெளியே போனாங்கன்னாலும் அவங்களுக்கு வாக்கு வங்கி அதிகமாகிட்டு இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் வெளியே போகாமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கிட்டேன், இன்னும் வாக்கு வங்கி அவங்களுக்கு அதிகமாயிருக்காது. அப்போ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் இந்த மாதிரி நடவடிக்கை வந்து உள்ளபடியே வரவேற்கக்கூடிய நடவடிக்கைகள். இன்றைக்கி பழைய ஆட்கள் எல்லாம் திரும்பி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கட்சிக்கு வந்து அது ஒரு என்ன மாதிரி பார்வையை வந்து கொடுக்கும், இருக்கக்கூடிய தொண்டர்கள்கிட்டையும் பொதுமக்கள்கிட்ட என்ன மாதிரி பார்வையை கொடுக்கும். குட் கிரெடிபிலிட்டி வந்து மீண்டும் மெயின்டைன் ஆகும், கட்சி வந்து சிறப்பாக செயல்படுதுன்னு நம்புகிறாங்க. அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவை வந்து மக்களுக்கும் அந்த கட்சியை சார்ந்தவர்களுக்கும் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அது வந்து அட்வான்டேஜ் என்டிகேவாக மாறும். ஸோ அது வந்து அவங்களுக்கு தேர்தலில் ரொம்ப முக்கியம். அதோட அவங்க அந்த சார், நாம் தமிழர் கட்சியில் வந்து பல முன்னணி நிர்வாகிகள் வந்து 2024 தேர்தலுக்கு முன்பும் தேர்தலுக்கு முன்பும் வந்து விலகினாங்கன்ற செய்திகள் வந்து வெளிச்சமாக தெரிஞ்சுட்டு வந்த வேலையில் இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள் விலகிய முக்கிய நிர்வாகிகளை மீண்டும் கட்சியில் இணைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நாம் தமிழர் வந்து கையில் எடுத்திருக்காங்க. குறிப்பாக நத்தம் சிவசங்கரன் போடுறவருக்கு நேரடியாக வந்து தலைமையிலேருந்து அழைப்பு போயிருக்கு. காளியம்மாள் அவர்களிடம் திருப்பி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படின்ற ஒரு செய்திகள்லாம் வெளியாகுது. இந்த முன்னெடுப்பு எப்படி பார்க்குறீங்க? இது 2026 அவங்களுக்கு கை கொடுக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம இதை பேசியிருந்தோம்னு நினைக்கிறோம். ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி பேசியிருக்கும் போதே சீமான் அவர்கள் செய்ய வேண்டிய இன்னும் வரக்கூடிய 2026 தேர்தலில் அவங்களுக்கு வந்து ஒரு பலம் கொடுக்கக்கூடிய தேர்தலாக இல்லை வந்து நல்ல பலனளிக்கக்கூடிய தேர்தலாக மாற்றணுன்னா என்னென்ன பண்ணணுங்கிறதுல பேசியிருந்தோம். அதை குறிப்பாக இந்த பாயிண்ட்டை நம்ம பேசியிருந்தோம். அதாவது பிரிந்து போன நபர்கள் நிறையா பேர் வந்து பிரிஞ்சு போயிருக்காங்க. அவங்க கட்சி கொள்கையிலிருந்து மாறுபட்டு போகல, அதே மாதிரி வெளியே போயிட்டு அவங்க வேறு எந்த கட்சிக்கும் போகல. ஏதோ ஒரு கருத்து உடன்பாடு இல்லாமல் ஏதோ ஒரு சின்ன சிக்கல்களில் ஒரு மன வேறுபாடில் கருத்து வேறுபாடில் வெளியே போனவங்களாம் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள்லாம், ஏன்னா அவங்க 2010 கட்சி ஆரம்பித்ததுலேருந்து தேர்தலுக்கு 16 வந்தால் கூட அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் பயணித்த பல பேர் வந்து கட்சியிலிருந்து விலகி போயிருக்காங்க. அவங்க எல்லாமே வந்து ஒரு பெரிய கொள்கை பிடிப்போடு இருந்த ஆட்கள், ரொம்ப வீரியமான ஆட்கள். அந்த மாதிரி ஆட்களை வந்து அவங்க இழுத்து பிடிச்சிக்கிட்டாங்கன்னா எப்பயுமே எந்த கட்சியாக இருந்தாலும் இது வந்து அவங்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்குன்னு தான் நம்ம பார்த்தோம். இப்போ என்கிட்ட வந்து பாக்கெட்டில் வந்து ஒரு 100 ரூபா இருக்குது, நான் வெளியே இருந்து ஒரு 10 ரூபா எடுத்து போட்டேன்னா என்ன ஆகும்? 110 ரூபா எனக்கு சேரும். ஆனால் நான் வெளியே இருந்து 10 ரூபா எடுக்கும்போது என் பாக்கெட்லேருந்து 20 ரூபா விழுந்துருச்சு, என்ன ஆகும்? 90 ரூபா தான். வெறும் 90 ரூபா தான். அப்போ வச்சிருந்த பணமே குறைஞ்சி போயிடும். அப்போ எப்பயுமே கூடுதலாக சேர்த்துறதுக்கு முன்னாடி முதல்ல நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை தக்க வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்து உள்ளார போட்டோம்னா அது கூடுதலாக வரும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இன்றைக்கி சீமான் அவர்களுக்கு வாக்கு வங்கி அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இன்ஸ்பைட் ஆஃப் பீப்புள் வெளியே போனாங்கன்னாலும் அவங்களுக்கு வாக்கு வங்கி அதிகமாகிட்டு இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் வெளியே போகாமல் இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் வாக்கு வங்கி அவங்களுக்கு அதிகமாயிருக்காதா? அதிகமாக. அப்போ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் இந்த மாதிரி நடவடிக்கை வந்து உள்ளபடியே வரவேற்கக்கூடிய நடவடிக்கைகள். அவங்க வந்து இன்னும் அத்தனை பேர்த்தையும் அவங்க கட்சி ஆரம்பித்த காலத்திலேருந்து யாரெல்லாம் எந்தெந்த வேறுபாடுகள்னால வெளியே போயிருந்தாலும் அவங்களுடைய நாம் தமிழர் கட்சி கொள்கை சார்ந்து இன்னும் பல தளங்களில் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நபர்களை வந்து அவங்க எல்லாமே உடனடியாக அவங்க கூப்பிட்டு பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன
குறைகளோ அந்த குறைகளை கேட்டு நிவர்த்தி பண்ணி அவங்கள உடன் வச்சிருக்கிறதுக்கு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பலத்தை கொடுக்கும். ஏன்னா அவங்க வந்து அந்த காலத்திலேருந்தே கூட இருந்தாங்கங்கும் போது அவங்க ஏன்னா இப்போ இருக்கிறத விட அன்றைக்கெலாம் போராட்டங்கள் ஜாஸ்தி. அப்போ வந்து அந்த வீரியங்கள் ஜாஸ்தி இருந்துச்சு. அப்போ அந்த மாதிரி ஆட்கள் கூட வச்சுக்கும் போது இன்னும் அவங்களுக்கு வந்து பலம் கிடைக்கும். அப்போ அது இல்லாமல் இன்றைக்கி பழைய ஆட்கள் எல்லாம் திரும்பி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கட்சிக்கு வந்து அது ஒரு என்ன மாதிரி பார்வையை வந்து கொடுக்கும், இருக்கக்கூடிய தொண்டர்கள்கிட்டையும் பொதுமக்கள்கிட்டையும் என்ன மாதிரி பார்வையை கொடுக்கும்? குட் கிரெடிபிலிட்டி வந்து மீண்டும் மெயின்டைன் ஆகும், கட்சி வந்து சிறப்பாக செயல்படுதுன்னு நம்புகிறாங்க. அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவை வந்து மக்களுக்கும் அந்த கட்சியை சார்ந்தவர்களுக்கும் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அது வந்து அட்வான்டேஜ் என்டிகேவாக மாறும். அது ஸோ அது வந்து அவங்களுக்கு தேர்தலில் ரொம்ப முக்கியம். அதோடு அவங்க அந்த கொள்கையை சார்ந்து பல்வேறு தளங்களில் இயங்கக்கூடிய மக்கள் இப்போ ஒரு 100 மக்கள் வந்து 10 பேராக 10 குழுக்களாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 100 பேரும் ஒரே இடத்துல வந்து அந்த கோரிக்கையை வைக்கும்போது அந்த கோரிக்கைக்கு வலு என்ன ஆகும்? அதிகரிக்கும், பெரும்பாலும் பேசப்படும். அப்போ எந்த இடத்துல எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தீங்கனாலும் இந்த மாதிரி வெளியே சென்ற நபர்களை கூப்பிட்டு சீமான் அவர்கள் பேசுகிறாரு, இல்லை பழைய ஆட்கள் வெளியே போன ஆட்களை பூரா திருப்பி கட்சிக்குள்ளார கொண்டு வரத்துக்கு வந்து முயற்சி எடுக்கிறாங்கங்கிறது உண்மையானால் அது உண்மையாலுமே பாராட்டப்பட வேண்டியதுன்னு தான் நான் பார்க்குறேன். குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி காளியம்மாள் அவர்களாக இருக்கட்டும், சிவசங்கரன் அவர்களாக இருக்கட்டும், வெளியே போனதுக்கப்புறம் கட்சியை பற்றி பெருசாக விமர்சிக்காத நபர்களாக இருக்காங்க. அந்தந்த பகுதிகளில் கொஞ்சம் செல்வாக்கு நிறைந்த நபர்களாகவும் இருக்காங்க. ஆனால் இப்போ 2026 சட்டமன்ற வேட்பாளர்கள் ஆல்ரெடி நிர்ணயிச்சிட்டாலும் அவங்க வந்து இணையறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்ற ஒரு சூழல் தான் இருக்குது. ஸோ அவங்களோட பர்ஸ்பெக்டிவில் இந்த தேர்தல் எப்படி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? களப்பணியோட முடிச்சிக்கலாம்னு நினைப்பாங்களா எப்படி சார்? இல்லை, காரணம் என்னென்னா இன்றைக்கி நாம் தமிழர் மாதிரி கட்சியில் அது கொள்கை வீரியத்தோட களப்பணி ஆற்ற நபர்களுக்கு வந்து உடனே டக்குன்னு சேர்ந்து இன்றைக்கி இந்த சட்டையை கழட்டிட்டு நாளைக்கு வேறு ஒரு சட்டையை போடுற மாதிரி உடனே போய் வேறு ஒரு கொள்கையை தூக்கிட்டு அவங்களால போகிறது வந்து ரொம்ப சிரமம். அதில் 1-2 விதிவிலக்குகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நாம் தமிழர்லேருந்தே போய் இப்போ பல கட்சியில் இருக்கிறவங்கள பார்க்கலாம் நம்ம. பட் அது வந்து ரொம்ப சொற்பம், கம்மியான எண்ணிக்கை. அது வந்து அவங்களால வந்து பெருசாக அளவுக்கு போய் அந்த மாதிரி பணியாற்றக்கூடிய அவங்களுக்கு ஒரு உடன்பாடு வராது அவ்வளோ சீக்கிரமாக. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இன்றைக்கி அவங்க சொல்கிறதே என்னென்னா, இல்லைங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் தான். அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்ங்கும் போது அவங்களுக்கு வந்து இல்லை எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அது ஆயிடுச்சு அப்படிங்கிற அளவுக்குலாம் பெருசாக இல்லை. இன்றைக்கி வந்து ஒரு அதிமுகவில் ஓபிஎஸ் பிரிஞ்சுக்கிட்டு போகிற மாதிரியோ இல்லை வந்து சசிகலா அவங்க அனுப்பிச்ச மாதிரியோ இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகளெல்லாம் இல்லை. சாதாரண சின்ன சின்ன பிரச்சனைகள் தான். அப்போ வந்து அந்த மாதிரி ஆட்கள் உள்ளார வர்றதில், திருப்பி வர்றதில், பேசி கூட்டிகிட்டு வர்றதில் எந்த விதமான கட்சி நலன்கள் எதுவுமே பாதிக்க போகிறது இல்லை. அப்போ அந்த மாதிரி நபர்கள் உள்ளார வரும்போதும் அவங்களுக்கு வந்து இட்ஸ் லைக் கம்மிங் பேக் டு ஹோம் மாதிரி தான் அது. ஸோ அப்போ வந்து பழைய வீட்டு அவங்களுடைய வீட்டுக்கு திருப்பி வர மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் ஒரு உற்சாகம் கொடுக்கும். ஏன்னா அவங்க அந்த வீட்டில் இருந்துட்டு தானே பல அரசியல் களங்கள் இருப்பாங்க. அப்போ வெளியே போய் செயல்படாமல் இருக்கும்போது அவங்களுக்கும் ஒரு சோர்வில் இருப்பாங்க. இப்போ திரும்பி வந்து பேக் டு பெவிலியன் வரும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும். பரவாயில்ல, நம்ம தாய் வீட்டுக்கு வந்துட்டோம், நம்மளுடைய ஆரம்ப பள்ளிக்கு வந்துட்டோம், நம்ம வந்து இன்னும் வீரியமாக பார்க்கணும், இப்போ நம்மளை வந்து மதித்து நம்மளை கூப்பிட்டுருக்காங்க, அப்போ கூப்பிடும்போது நம்ம வந்து நமக்கு உண்டான பங்காற்றுதலை கொடுக்கணும். அப்போ இந்த நேரத்தில் நம்ம தேர்தலில் சிறப்பாக வேலை செஞ்சு கொடுக்கும்போது அவங்க வேட்பாளர்களாக இன்றைக்கி அறிவிப்பாங்களா இல்லையாங்கிறது தெரியாது. அது சீமானை பொறுத்தது, அந்த கட்சியை பொறுத்தது, கூப்பிடக்கூடிய நபர்களையும் பொறுத்தது. நீங்கள் கூப்பிடக்கூடிய நபர்கள் உங்களுக்கு அந்த இடத்துல நீங்கள் நிற்கக்கூடிய தொகுதியில் ஒரு வெற்றி வாய்ப்பை தட்டி தூக்கக்கூடிய ஆட்களாக இருந்தால் சீட்டு கொடுக்குறதுலையும் தப்பில்லை. நாம் தமிழர் சார்பாக நின்று தானே தூக்க போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி நபர்களுக்கும் அவங்க அந்த சிந்தனையை செலுத்தி அந்த இடத்த கொடுக்கறதுலையும் மாற்று கருத்தில். அப்படி அந்த மாதிரி இல்லாத நபர்களுக்கு கட்சியில் இணைந்து கட்சி பணி செய்கிறதுக்கும் அவங்க துரிதமாக தான் இருப்பாங்கன்னு நான் பார்க்குறேன். அதில் அவங்க வந்து அந்த மாதிரி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இதை தொடர்ந்து முதற்கட்ட 100 வேட்பாளர்கள் வந்து நாம் தமிழர் சார்பில் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. தேர்தலுக்கு இன்னும் 5 மாத காலங்கள் கிட்டே இருக்குது. இப்போயே அறிமுகப்படுத்திருக்காங்க. இன்னும் மற்ற கட்சிகள் அதை டிசைட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ மற்ற கட்சிகளுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும்ல சார், நாம் தமிழர் எப்படி டேக்கிள் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை தப்பு பண்ணுறாங்களா? இது சரியான மூவ்னு இல்லை, இது நான் சரியான மூவ்னு தான் பார்க்குறேன். என்னென்னா இன்றைக்கி மற்ற கட்சிகள்லாம் அறிவிக்காத காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே கூட்டணியில் போகக்கூடியவங்க. எந்த தொகுதி இன்னும் அந்த கூட்டணிகளுக்கெல்லாம் எந்த கட்சிங்கிறதும் முடிவாக போகுதுங்கிறதும் நிரந்தரம் இல்லை. முதல்ல ஆமாம், அப்புறம் கட்சிகள் என்னங்கிறது முடிவாகணும், ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளோ சீட்டுகள்ங்கிறது முடிவாகணும், அப்புறம் அந்தந்த கட்சிகளுக்கு வந்து எந்தெந்த தொகுதிகள்ங்கிறது முடிவாகணும். அப்புறம் தான் நீங்கள் வந்து கேண்டிடேட்டையே பேச முடியும். பட் அந்த சிக்கல்கள்லாம் வந்து சீமானுக்கு கிடையாது. ஏன்னா அவர் தனித்து நிற்கிறனால இந்த மாதிரி இடியாப்ப சிக்கல்கள்லாம் இவங்களுக்கு இல்லை. இவங்க நினைக்கிற இதை எடுக்கலாம். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அந்த தொகுதி வேட்பாளர்களை நீங்கள் முன்கூட்டியே அறிவிச்சிங்கன்னா அவங்க போய் அரசியலில் ஈடுபடுறதுக்கு வசதியாக இருக்கும். அந்த வேட்பாளர்கள் வந்து
பொதுமக்கள்கிட்ட சுலபமாக அடையாளப்பட வைக்கிறதுக்கு அந்த வேட்பாளர்கள்னாலையும் அந்த கட்சி நிர்வாகிகள்னாலையும் ஈஸியாக முடியும். எல்லா இடத்துலையும் கூட்டிகிட்டு போயிட்டு. ஆனால் நீங்கள் கட்சி தேர்தல்னு வரும்போது இப்போ இந்த தடவை ஏப்ரல் மாதமே தேர்தல் வந்துடுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏப்ரல் 15க்குள்ளார தேர்தலை முடிச்சிருவாங்க கூடுமான வரைக்கும் அப்படின்றதான் சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 3 மாதம் 4 மாதம் கூட இல்லை ஃபுல்லாக. ஸோ அப்போ அதுக்குள்ளார நீங்கள் வந்து இன்றைக்கி வேட்பாளர்களை கொண்டு போய் சேர்த்தணும். இப்போ நம்ம ஏற்கனவே பேசினது தான். இன்றைக்கி வந்து ஒரு சீமானை எல்லாத்துக்கும் தெரியுமா? எல்லாத்தையும் தெரியும். ஒரு விஜயை எல்லாத்துக்கும் தெரியுமா? எல்லாத்தையும் தெரியும். ஆனால் அந்த தெரிஞ்ச ஒரு நபருக்காகவே வாக்கு உழுவுமா? உழுவாது. அபிமானம் இருக்கும். வாக்கா மாறணும்னா உங்களுடைய வேட்பாளர் அறிமுகமாகணும். அந்த வேட்பாளர் மேலே ஒரு அபிமானம் அந்த வாக்காளர்களுக்கு உண்டாகணும். நிச்சயமா. அதுக்கு நீங்கள் அந்த வேட்பாளர்களை முன்கூட்டி அறிவித்து அவங்க களத்தில் இறங்கும்போது அவங்க போய் ஒவ்வொரு வீடு வீடாக வீதி வீதியாக வார்டு வார்டாக போய் நான் தான் இன்னாருன்னு சொல்லி மக்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு கேட்டு தேர்தலுக்கு முன்னாடியே சில பல உதவிகளை அந்த வாக்காளர் பெருமக்களுக்கு செஞ்சாங்கன்னா, ஏன்னா இப்போ இவங்க மற்ற கட்சி மாதிரி காசு கொடுக்க போகிறதில்ல நாம் தமிழர் கட்சி. அப்போ நீங்கள் உங்களுடைய மக்களுடைய சேவையை வச்சு தான் நீங்கள் வாங்கி ஆகணும். அப்போ அதுக்கு வந்து திடீர்னு இன்றைக்கி காலையில் ஒரு வேட்பாளர் அனுபவிச்சு அவர் வந்து அதை தேர்தலுக்குள்ளார என்ன போய் மக்கள் பணியை செஞ்சிட முடியும் சிறப்பாக. அப்போ நாம் தமிழர் கட்சி முன்கூட்டியே இந்த மாதிரி வேட்பாளர்களை வந்து அறிவிக்கிறது நல்லதுன்னு தான் நான் பார்க்குறேன். குறிப்பாக பல நாட்களாக வேட்பாளர் அறிவிச்சுட்டே வராங்க. அந்த வகையில் சில தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா வேட்பாளர் பெயரே வந்து மாற்றியிருக்காங்க. காரணம் கேட்கும்போது அவங்க வந்து வேட்பாளர் எப்போயே அறிவிச்சிட்டாங்கன்னா களப்பணிக்கு அவங்க வரவே இல்லை, அதனால் அவங்கள வந்து வேட்பாளர் பதவியிலேருந்து வேட்பாளராக வந்து தூக்கிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. இது சரின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஒரு களப்பணியே செய்யாத, அதாவது வேட்பாளராக நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், களப்பணி செய்யலைன்றீங்க. எப்படி அப்புறம் அவரை வச்சிருக்கிறது? அப்புறம் நீ உணர்னுடைய வெற்றிக்காகவே நீயே வந்து வேலை செய்யலைன்னா அப்போ மற்றவங்களாம் வேலை செய்கிறவங்களாம் இழிச்சு வாங்கினாங்கிற கேள்வி வந்துடும் இல்லையா? அப்போ உன்னுடைய வெற்றிக்கு நீ தானே முதல்ல வந்து முதலாக நின்று போராடணும். நீ தானே எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகணும். ஜெயிச்சா எம்எல்ஏ யார் ஆக போகிறான்? வேட்பாளர் தான் ஆக முடியும். கூட போயிட்டு கொடி பிடிச்சி அடி உதா வாங்கிட்டு வாக்கு சேர்ந்தவன்லாம் என்னைக்காவது வந்து எம்எல்ஏக்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் திரும்பி பார்க்குறாங்களா? இல்லை. நாம் தமிழர்களும் திரும்பி பார்ப்பாங்களாங்கிறது ஜெயிச்சதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்கணும். அப்போ அந்த மாதிரி ஒரு வேட்பாளராக உங்களை அறிவிக்கும் போது அவன் கூட வேலை செய்கிறவன் அவனுடைய வேலை வெட்டி குழந்தை பிள்ளைக்குட்டியெல்லாம் விட்டுட்டு நீங்கள் காசும் கொடுக்க போகிறதில்ல மற்ற கட்சி மாதிரி. எல்லாத்துக்கும் மேலே அவன் வந்து தன்னுடைய கொள்கைக்காகவும் தன்னுடைய கட்சிக்காகவும் வந்து நிற்கிறான். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது வேட்பாளர் இன்றைக்கி கூட வரக்கூடிய ஆட்கள் வேலை பார்க்குறதோட வேட்பாளர் ஒரு நாளைக்கு 3-4 மணி நேரம் கூடுதலாக வேலை பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பலன் வந்து கைகூடும். ஸோ அதில் வந்து எனக்கு மாற்று கருத்து இல்லை. வேலை செய்யாத இந்த கட்சின்னு இல்லை, வேலை செய்யாத வேட்பாளர் எந்த கட்சியிலுமே வைக்கக்கூடாதுங்கிறேன் நான். அப்போ நீ ஜெயிக்கிறதுக்கே உன்னால் வேலை பார்க்க முடியலன்னா ஜெயிச்சதுக்கப்புறம் மக்களுக்காக நீ எப்படி வேலை பார்ப்பேன்? அந்த கேள்வி வருதுல்ல. நீ ஜெயிக்கிறதுக்கே உனக்கு ஆதாயம் கிடைக்கிறதுக்கே நீ வேலை பார்க்க மாட்டேன்னா மக்களுக்கு ஒரு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு நீ என்ன வேலை பார்த்துருவேன்? அப்போ அந்த மாதிரி வேட்பாளர்களை அடையாளம் கண்டு அது நாம் தமிழர் மட்டும் இல்லை எந்த கட்சியாக இருந்தாலும் நீக்கணுன்றேன் நான். அப்படி தான் அது சரியான பார்வையாக தான் நான் பார்க்குறேன். ஓகே சார். என்டிகேவை தொடர்ந்து டிவிகே பக்கம் கொஞ்சம் வருவோம் சார். சமீபத்தில் காங்கிரஸ் சார்பில் டிவிகே பக்கம் பேசப்பட்டதாக ஒரு செய்திகள்லாம் வெளியாகிருந்து. திடீர்னு பார்த்தா 60 இடங்கள் வந்து டிவிகே கிட்ட காங்கிரஸ் கேட்டதாக ஒரு செய்தி வெளியாகுது. இது உண்மையான செய்தியா இல்லை எந்த அளவுக்கு இதை பார்க்குறீங்க? இல்லை, இது தொகுதி எப்படி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கங்கிறலாம் தெரியல. ஆனால் வந்து காங்கிரஸ்குள்ளார ஒரு பெரிய குழப்பம் இருக்குங்கிறது நல்லாவே தெரியுது. நேஷனல் காங்கிரஸுக்கும் இங்கே இருக்கிற மாநில ஆமாம் நேஷனல் காங்கிரஸில் அதாவது இங்கே ஏகப்பட்ட குழப்பம் இருக்குது. இங்கே வந்து தமிழ்நாடு காங்கிரஸ்குள்ளார பல்வேறு கருத்துக்கள் இருக்குது. இப்போ சமீபமாக ஐயா திருநாவுக்கரசு கூட அவர் போய் கொடுத்த பேட்டியில் கூட சொல்லியிருக்காரு, ஆமாம்மா நான் கருத்து இல்லைன்னுலாம் சொல்லலை, என்னுடைய கருத்து வேறு, ஆனால் இந்த மாதிரி கருத்துக்கள் பல கருத்துக்கள் கட்சிக்குள்ளார இருக்குது. இந்த கூட கூட்டணி போகிறோமா அந்த கட்சி கூட கூட்டணி போகிறோமாங்கிறது கூடிய விரைவில் முடிவு எடுக்கணும். வச்சுக்கிட்டு இந்த மாதிரி 2 பக்கமும் ஆடிட்டு இருக்கக்கூடிய ஆட்டம் இந்த ஆட்டத்துக்கு சரியான ஆட்டம் இல்லைன்னா ஐயா திருநாவுக்கரசே சொல்கிறார். அவரே சொல்லும்போது சொல்கிறார், நான் சாதாரண 5 ரூபா மெம்பர் தாங்கன்றார். அதுக்கு மேலே எனக்கு ஒன்று இங்கே பதவியோ இதோ இல்லை, நான் வெறும் 5 ரூபா மெம்பர் தான். அப்போ காங்கிரஸ் கட்சியில் ஒரு 5 ரூபா கொடுத்தா மெம்பர்ஷிப், அந்த அளவுக்கு தான் என்னுடைய நிலைப்பாடு. இப்போ நான் வேறு எந்த இடத்துலையும் முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல இல்லைங்கிறது ரொம்ப பரிதாபமாக சொல்கிறார் அவர். ஆனால் ரொம்ப அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது ரொம்ப ப்ராக்டிக்கலான பொலிட்டிஷியனாக பேசுகிறார். அதிலலாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ அவர் என்ன தெளிவாக சொல்கிறாரு, இல்லை எங்கள் கட்சிக்குள்ளாரையே குரல்கள் இருக்குது. சில பேர் வந்து பார்த்திங்கனாக்கா திமுக கூடயே தொடரலான் இருக்காங்க. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை திமுக கூட வேண்டாம் தாவேகா கூட போகலாங்கிறது இருக்காங்க. சில பேர் இல்லை, இது ஒரு சின்ன கேள்வி, தலைமை இதையான பேச்சுவார்த்தை இல்லை தொண்டர்கள் மத்தியிலேயே? தொண்டர்கள் மத்தியில் அவங்க சொல்கிறது. தொண்டர்கள்னால் என்ன, அவங்க போயிட்டு இப்போ இன்றைக்கி ஐயா திருநாவுக்கரசு யார் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை தொண்டர்கள் டீமை போய் கேட்க போகிறாரு? மூத்த நிர்வாகிகள்கிட்ட தான் இவங்க பழகுவாங்க. டெய்லி போயிட்டு எலெக்ஷன் நேரத்தில் வேணால் போய் களத்தில் போய் நின்று காங்கிரஸ் கட்சிக்காரங்க தொண்டர்களை பார்க்க நேரிடுமே ஒழிய
மற்ற நேரத்தில் இன்றைக்கி வந்து இப்போ எந்த கட்சியாக இருந்தாலுமே சரி, இப்போ அவங்களுக்கு தொண்டர்களை போய் சந்திக்கிறதுக்கு ரொம்ப குறைவானதாக இருக்கும். அப்போ இந்த மூத்த நிர்வாகிகள்னு கூட நீங்கள் கேட்குற கேள்வி நியாயமானது. அந்த மூத்த நிர்வாகிகளுக்குள்ளார இந்த மாதிரி கருத்துகள் இருக்குது. காங்கிரஸ் திமுக கூடயே இருக்கலாம், அப்படியே இருக்கிற மாதிரியே இருந்துட்டு போயிடலாங்கிற ஒரு கூட்டம் இருக்குது. இல்லை நம்ம வந்து டிவிகே பக்கம் போகலான்னு இருக்குது. சில பேர் வந்து இது ரெண்டுமே வேண்டாம், நம்மளே 234 நின்னாதான் என்ன அப்படிங்கிற ஒரு குரலும் இருக்குது. அதெல்லாம் நான் வந்து மறுக்கிறதுக்கு இல்லைங்கிறார். இப்போ அவர் சொல்லக்கூடிய சாராம்சம் என்னன்னா, நீ இங்கேயா அங்கேயா முடிவெடு சீக்கிரம். இங்கே அங்கங்கிறத பற்றி இல்லை, எங்கே வேணால் எடு. அதுக்கு முடிவுக்கு தலைமை எடுத்தால் எந்த முடிவாக இருந்தாலும் எந்த தொண்டராக இருந்தாலும் கட்டுப்படணுங்கிறதையும் சொல்கிறார். ஆனால் இங்கேயா அங்கேயாங்கிறது நீ ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுக்கிட்டு இருக்காத, நம்பகத்தன்மை போயிடும். ஒன்றா இங்கன்னா எஸ்ன்னு சொல்லு, இல்லை அங்கன்னா அங்கே எஸ்ன்னு சொல்லு. அந்த மாதிரி தான் நம்ம பண்ணணுங்கிறத தெளிவாக சொல்கிறாரு. இதில் வந்து இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருந்தனால தான் அவங்க 5 நபர் கமிட்டி போட்டாங்க. அப்பயே நான் பல இடத்துல கேள்வி கேட்டேன். திமுகவே உங்களுக்கு வந்து சீட்டு பிரிக்கக்கூடிய அந்த சீட்டு டிஸ்ட்ரிபியூஷன் கமிட்டியே போடலை, நெகோசியேஷன் கமிட்டி அவங்க போடலை. அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் 5 பேர்த்து கமிட்டியை போட்டு அவங்க யாரு கூட போய் பேசுவாங்க? மற்ற கட்சிகளுக்குள்ள. இப்போ திமுக கூட கூட்டணி வைக்குதா? வேற யாரு கூட இவங்க கூட்டணி வைக்கிறாங்க? இல்லை சார், அவங்க தான் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு போடல சார், கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான கமிட்டி தானே சார். அப்போ இவங்க வந்து விஜய் போய் பார்த்துருக்கணும். ஆனால் இவங்க விஜய் பார்க்கல, திமுகவை தான் பார்த்தாங்க, இந்த 5 பேர் கொண்ட குழு. அதை கேட்டால் நாங்கள் மரியாதை நிமித்தமாக பார்த்தோம், கூட்டணியை பற்றி எதுவும் பேசலன்றாங்க. அப்போ அந்த கூட்டணியை பற்றி நீங்கள் எதுவும் பேசலைன்னா எதுக்கு இந்த 5 குழு? அப்படி சொல்லணும் என்னன்னு அதுவும் கேட்க வேண்டிய கேள்வி தானே. அப்போது இது ஒரு பக்கம் நடந்திருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி போய் விஜயை சந்திச்சுட்டு வராரு. இப்போ விஜயை சந்திக்கிறது என்ன, விஜய் நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அடுத்த படம் உங்களுக்கு என்ன இதை பற்றி கேட்கறதுக்காக போகிறாரு? இல்லை, அவருக்கும் பிரவீன் சக்கரவர்த்திக்கும் விஜய்க்கு என்ன சம்மந்தம் இருக்குது அரசியலை தவிர? அப்போ அங்கேயும் அரசியல்ங்கும் போது இதை வந்து செல்வ பெருந்தகையும் கேட்குறாரு. அப்பயே கூட திருநாவுக்கரசும் கூட இருக்கார். அவர் செல்வ பெருந்தகையே சொல்கிறார், எனக்கே தெரியல அவர் போய் பார்த்ததை, நாங்கள் வந்து அது கம்ப்ளைண்ட் கொடுப்போம்னு சொல்லிட்டு இவர் போய் பார்த்தது உண்மையாக இருக்கிற மாதிரி இருந்தால் நாங்கள் ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டியில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்போம், இது வந்து எதிரும் புதிருமான கருத்தாக இருக்குது. ஏன்னா செல்வ பெருந்தகை திமுக கூட இருந்துடலாங்கிறது தான் அவருடைய முடிவு. ஆனால் நிறையா பிரச்சனைகள், இப்போ உதாரணத்துக்கு ஜோதிமணி ஆகட்டும், மாணிக்கம் தாக்கூர் ஆகட்டும், ஐயா திருச்சி வேலுசாமி ஆகட்டும், இப்போ இந்த 5 கமிட்டியில் இருக்கார் பாருங்கள், காங்கிரஸ் கட்சி ராஜேஷ்குமார் எம்எல்ஏ, அவர் ஆகட்டும், அவங்க எல்லாமே வந்து தாவேகா கூட போகலாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இங்கே திமுக கூட இருந்துச்சுன்னா இப்படியே தான் நம்ம இருக்கணும், மீட்டு உருவாக்கம் பண்ண முடியாது. இன்றைக்கி வந்து தாவேகா கூட போச்சுன்னா கட்டாயமாக நம்ம ஒரு கட்சிக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். ஒரு காமராஜர் இஷ்யூ இருக்குல்ல சார், 2வது டைம் நடந்திருக்காரு. ஆமாம், அதை தான் இப்போ காமராஜர் அடமானம் வச்சுக்கிட்டு தான் அங்கே உட்காந்துருக்காங்க. அப்புறம் எதுக்கு இப்படி வந்து நம்ம சிக்கி சீரழிஞ்சு சின்ன பின்னப்பட்டு போகணும்? நம்ம ஏன் மானங்கட்டி இங்கே உட்காந்துருக்கணும்? நம்ம போய் ரைட் ராயெல்லாம் அங்கே போய் போகலாமே, நம்மளால அவங்களுக்கு ஆதாயம், அவங்களால நமக்கும் ஆதாயம். இங்கே வந்து இவங்க என்ன தான் சொன்னாலும் கடைசீட்டில் வந்து காங்கிரஸ்ன்னு பேசும்போது திமுக இல்லாமல் காங்கிரஸ்னால ஒரு சீட்டு ஜெயிச்சிட முடியுமாங்கிற மாதிரி தான் பேச்சு இருக்குது. எப்பயுமே காங்கிரஸை திமுக மதிக்கிறதே இல்லை அப்படிங்கிறது தான் வெட்ட வெளியாக அவங்க பேசக்கூடியது. ஸோ இதெல்லாம் இருக்கிற பட்சத்தில் தான் இன்றைக்கி நீங்கள் அந்த 60 சீட்டுங்கிறது வந்து உண்மையாக பொய்யான்னு தெரியாது. ஆனால் கட்டாயமாக திமுகவில் 25 கொடுக்கும்போது இப்போ விஜய் கிட்ட போய் என்ன ஒரு 30 கேட்பாங்க, டபுள் தான் கேட்பாங்க, கட்டாயமாக அதிகமாக தான் கேட்பாங்க. ஏன்னா இன்றைக்கி விஜய் அவர்களுக்கும் இன்றைக்கி சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய கட்சி இல்லை. இன்றைக்கி காங்கிரஸ் கட்சிங்கிறது நீங்கள் தமிழ்நாட்டில் என்னவா இருந்தாலும், இன்றைக்கும் தமிழ்நாட்டில் வந்து அவங்க 10% வச்சுருக்காங்க, வாக்கு வங்கி 9 MP வச்சுருக்காங்க, 18 MLA வச்சுருக்காங்க. அப்போ அந்த கட்சி வந்து இன்றைக்கி இவங்களோட விஜய் கூட போய் கூட்டணி சேருதுன்னா அது விஜய்க்கு எவ்வளோ பெரிய பலம். அதை பார்த்து இன்னும் பல சில கட்சிகள், இன்றைக்கி வரைக்கும் முடிவெடுக்காத கட்சிகளும் விஜய் நோக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கட்டாயமாக இவங்க 50-60 தாராளமாக காங்கிரஸ் கேட்கலாம், கேட்க முடியாதெல்லாம் இல்லை. அதை தாராளமாக விஜய்னாலையும் கொடுக்க முடியாத நம்பர்லாம் இல்லை இது. ஸோ அப்போ வந்து இது 2 பேர்த்துக்குமே வின் சிச்சுவேஷனாக இருக்குங்கிறது அவங்களுடைய பார்வை. ஆனால் இப்போ என்ன சிக்கல் என்ன வருதுன்னா, திமுக வந்து அவங்களுக்கு என்ன சிக்கல், என்னடா எங்ககிட்ட நீங்கள் கமிட்டியை போட்டு அனுப்பிச்சி விட்டுட்டு எங்களை நீங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் அங்கேயும் போய் பண்ணும்போது 2 பக்கமும் நீங்கள் காய் நவுத்துறீங்களாங்கும் போது அது வந்து ஒரு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தும், அது எந்த கட்சியாக இருந்தாலும். ஸோ அந்த ஒரு இக்கட்டான ஒரு திரிசங்கு சொர்க்கம் மாதிரி இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் காங்கிரஸ் நின்றுட்டு இருக்குது. இது காங்கிரஸ்க்கு நல்லதில்லை. எது அவங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸ்ன்னு நினைக்கிறீங்க, திமுகவா டிவிகே? என்னுடைய தனிப்பட்ட பார்வையில் நான் ஒரு கட்சியை வந்து இன்றைக்கி காங்கிரஸ்ன்னு பார்க்கும்போது, இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு மீட்டுருவாக்கம் பண்ணி ஒரு புது ரத்தத்தை பாய்ச்சி மறுபடியும் திருப்பி காங்கிரஸ் வந்து ஒரு காமராஜர் காலத்தில் எப்படி இருந்துச்சோ, திமுக கிட்ட ஆட்சியை பறிகொடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி ஒரு காங்கிரஸ் இருந்துச்சோ அந்த மாதிரி இன்றைக்கி தமிழகத்தில் சொல்லக்கூடிய முதல் 3 கட்சிக்குள்ளார காங்கிரஸ் கட்சி வரணும் அப்படின்னாக்கா கட்டாயமாக திமுகவை விட்டு வெளியே வந்தாங்கன்னா தான் அவங்களுக்கு அந்த பேர் கிடைக்கும்.
நீங்கள் இங்கே உட்காந்துட்டு இன்னும் நீங்கள் 18 எம்எல்ஏக்கு பதில் 25 எம்எல்ஏ வச்சுருந்தாலும் உங்களையே ஒரு பைசாவுக்கு திமுக மதிக்க போகிறது கிடையாது. கடைசியில் எல்லாமே நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்பாரு ஆர்எஸ் பாரதி. எல்லாத்துக்குமே அவங்க போட்ட பிச்சைன்னு தானே சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் நான் இங்கே பிஏ படிக்கிறது நாங்கள் போட்ட பிச்சை. தமிழ்நாட்டில் பட்டியலின மக்கள் வந்து சட்டம் இது நீதித்துறையில் வந்து இன்றைக்கி ஜட்ஜாக இருக்கிறதும் திராவிடம் போட்ட பிச்சை. இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் 200 கோடி ரூபாய்க்கு சம்பாரிச்சிருந்தாருன்னா அதுவும் நாங்கள் திராவிடம் போட்ட பிச்சை. அவங்க யாருக்கு தான் பிச்சை போடல சொல்லுங்கள்? திமுக. ஆனால் உண்மை என்னென்னா மக்களினுடைய வாக்கு பிச்சையை பூரா அவங்க வாங்கிக்கிட்டு அவங்க வந்து மற்ற எல்லாத்தையும் பிச்சைக்காரன்றாங்க. இது மக்களும் ரசிக்கிறது இல்லை. அப்போது புரியுதா இல்லையா? இது வாக்கு பிச்சை தான் எல்லாரும் போய் வாங்குறாங்க. அப்போ மக்களுடைய அந்த வாக்கு பிச்சையை வாங்கிட்டு தான் நீங்கள் வந்து ஆட்சிக்கே வரீங்க. கடைசியில் என்ன சொல்கிறீங்க? நான் போட்ட பிச்சை உனக்கு இது, நான் போட்ட பிச்சை அப்படின்னு சொன்னால் இது எந்த மக்களாவது ரசிப்பாங்களா? நிச்சயம் மாட்டாங்க. அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி அந்த காங்கிரஸ் கட்சியும் இப்போ நிறையா உள்ளார இருக்கிறவங்களுக்கு அப்புறம் மனக்குமரல் என்னென்னா சுத்தமாக மரியாதை இல்லை, கூட்டணி கட்சிகளை மதிக்கிறது இல்லை, மற்றவங்களை பார்த்தா வெளியே பேசுகிறாங்க. நம்மளை ஏதோ ஒன்றுனா இதுதான் கேஸ் அழகிரியை போன தடவை சொன்னது தானே, சீட்டு கொடுக்குறத விடுங்க, நம்மளை மரியாதையாக கூட நடத்தலைங்கன்னு அவர் வருத்தப்பட்டார். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்கும்போது என்னுடைய பார்வையில் இன்றைக்கி காங்கிரஸ் வந்து உண்மையாலே மீட்டுருவாக்கம் பண்ணி புது ரத்தத்தை பாய்ச்சி ஒரு புது பார்வையை தமிழக மக்கள்கிட்ட காங்கிரஸை பற்றி ஒரு புது பிம்பத்தை ஏற்படுத்தணும்னா அது அவங்க திமுகவை விட்டு வெளியே வந்தாங்கன்னதே முடியும். அங்கே இருக்கிற வரைக்கும் அவங்களால வந்து கூட குறைய சீட்டுகளை வேணால் இப்படி ஏற்றி இறக்கிக்கிட்டு இருக்கலாமே ஒழிய, இந்த சீசா மாதிரி ஐத்தல காப்பத்தில் ஆடிட்டு இருக்கிற மாதிரி ஆட்டிருக்கலாமே ஒழிய அந்த கட்சி என்றைக்குமே தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு வளர்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஒரு சர்வேன்னு எடுக்கும்போது பல கேள்விகளை கேட்கப்படும். ஒரு கேள்விக்கும் இன்னொரு கேள்விக்கும் இருக்கக்கூடிய பதிலுக்கு உண்டான முரண்பாடுகளும் அதில் இருக்கும். ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்விக்கு உண்டான சம்பந்தமும் அதில் தெரியும். அப்போ ஒரு கேள்விக்கு எப்படி பதில் அளிக்கிறாங்க, இன்னொரு கேள்விக்கு எப்படி பதில் அளிக்கிறாங்கங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஆழமாக நம்ம போய் பார்க்கணும். அந்த மாதிரிலாம் முழுசாக நமக்கு வந்து அது எந்த அடிப்படையில் அந்த சர்வே கொடுத்தாங்க, என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டது, அதுக்கு அந்த சாம்பிளினுடைய ப்ரொஃபைல் என்ன, அது எந்த மாதிரி ஆட்கள் அதில் பங்கெடுத்துக்கிட்டாங்க, ஆண்கள் பெண்கள் எந்த வயதில் இருக்கிறீங்க, அந்த மாதிரிலாம் நிறைய டீட்டெயில்ஸ் இருந்தால் தான் ஒரு ப்ராப்பரான ஒரு இன்டர்பிரிட்டேஷனை ஒரு அனாலிசிஸை நம்ம பண்ணி ஒரு அரைவ் பண்ண முடியும். ஸோ இது வந்து சும்மா குத்து மதிப்பாக அவங்க அடிக்கிறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். 90 தொகுதி திமுகவுக்கு, 70 தொகுதி தாவேக்காக்கு, 35 தொகுதி அதிமுகங்கிறதுலாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய கல நிலவரத்தில் எது கூடயும் ஒத்து போகாத நம்பர். ஆனால் அது பொதுவாக இருக்கக்கூடிய சர்வேக்களில் திமுக அடி வாங்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெளிவாக தெரிய ஆரம்பிக்குது இல்லை சார்? அது கட்டாயமாக இன்றைக்கி அதுக்கு காரணம் அவங்க தான். இன்றைக்கி மக்கள் வந்து அவங்க 10 வருஷம் வனவாசத்துக்கு அப்புறம் அவங்க வந்து திருப்பி கொண்டு வந்தாங்க. மக்கள்கிட்ட நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இருந்தாலும் அது பெரிய வெற்றி இல்லை. போன தடவை எடுத்தது கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெறும் ஒரு 2 லட்சத்துக்கு குறைவான வாக்கில் தான் அந்த தொகுதிகள் 43 தொகுதிகளை ஜெயிச்சு வராங்க. மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு இருந்துச்சு, திமுக வந்து நல்ல ஆட்சி கொடுப்பாங்க. காரணம் என்னென்னா அவங்க கொடுத்த வாக்குறுதி அந்த அளவுக்கு 505 வாக்குறுதிகளில் வந்து எல்லாத்தையும் நீங்கள் யார் எடுத்து வாக்காளனாக இருக்கிறவங்க யார் எடுத்து அந்த வாக்குறுதியை படுத்திங்கனாலும் அவங்கள மயக்கிற அளவுக்கு ஒரு செய்தி அதில் இருக்கும். அந்த மாதிரி இல்லாததே இல்லை. இளைஞர்களாகட்டும், மகளிர் ஆகட்டும், சிறுபான்மையினர் ஆகட்டும், இல்லை வந்து உழவர் பெருமக்களாகட்டும், நெசவாளர்களாகட்டும், சலவை தொழிலாளர்களாகட்டும், எல்லாத்துக்கும் அள்ளி அள்ளி அச்சய பாத்திரமாட்ட அதில் இருந்துச்சு. எண்ணிக்கை தான் 505 ஒழிய, ஆனால் அது அச்சய பாத்திரமாட்ட அவ்வளோ வாக்குறுதிகள். எப்படியாவது வம்படி பண்ணி ஏதாவது ஒன்று சொல்லி வந்துடணுன்ட்டு. ஆனால் அதில் பெரும்பாலான வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றவே இல்லை. நீங்கள் சொல்கிறது 98% நம்மளே ஏற்கனவே பல தடவை பேசியிருக்கோம். 13% வாக்குறுதி தான் நிறைவேற்றப்பட்டிருக்குது. ஒரு 13% வாக்குறுதிகள் செயல்பாட்டில் இருக்குது, அதாவது ஒர்க் இன் ப்ராக்ரஸ், முடிக்கல. அப்போ அதை முடிச்சதுன்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு 26% தான் முடித்தது, வெறும் 13%. அப்போது எப்படி எல்லா மக்களையும் அந்த வாக்குறுதிக்கு வந்து ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துச்சோ, இப்போ அதை அவங்க நிறைவேற்றாமல் போனனால அத்தனை தட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் பெருத்த ஏமாற்றம். ஸோ இதில் ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. இவ்வளோதான் இல்லை. அது இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அதே மாதிரி மகளிர் பாதுகாப்பு. இப்போ அந்த காலத்துலலாம் இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வீட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு வயசு பொண்ணை வச்சுருந்தா ஐயோ பாதுகாப்பாக இந்த பொண்ணை வச்சுருக்கணுமேன்னு இருப்பாங்க. இப்போ ஒரு 80 வயசு பாட்டியை வீட்டில் வச்சுருக்கிறதுக்கு கூட வீட்டில் இருக்கிறவங்க பதவிதைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது.
ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு 5 வயசுலேருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் எல்லாருமே வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு துர்பாகியமான நிலைமையில் வந்து தமிழ்நாடு இருக்குது. இதுக்கு என்ன அடிப்படை காரணம்னு வந்து பார்த்திங்கன்னா, அடுத்தது 3வது பெரிய தலைவலி போதை கலாச்சாரம். அப்போ அந்த போதை கலாச்சாரங்கிறது இத்தனை நாள் வெறும் டாஸ்மாகை வச்சுக்கிட்டு நாசம் பண்ணிக்கிட்டு இருந்தது போய் இப்போ நிறையா இன்றைக்கி கஞ்சா புழக்கம் அதிகமாகிடுச்சு. அது பத்தாதுன்னு சொல்லிட்டு சிந்தட்டிக் ட்ரக் அதிகமாகிடுச்சு. அப்போ இன்றைக்கி பெருத்த அளவில் இன்றைக்கி இந்த குறைபாடுகள்லாம் இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி வந்து கட்ட பஞ்சாயத்துகளினுடைய இதாகட்டும். ஸோ இந்த மாதிரி பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறத பார்க்க முடியுது. அப்போ அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்கனால கட்டாயமாக இன்றைக்கி மக்கள்கிட்ட ஏகோபித்த அளவுக்கு அடுத்த தடவையும் திமுக தான் வரணும், திமுகவை தான் கொண்டு வரணும், பொன்னான ஆட்சி கொடுத்த திமுகவை நம்ம இழுத்து பிடிக்கணுங்கிற அளவுக்குலாம் யாருக்கிட்டையும் மக்கள்கிட்ட அந்த எண்ணம் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நம்பி ஏமாந்துருக்காங்க. நிச்சயமா சார். அதனால தான் அவங்களுக்கு இந்த பெருத்த ஏமாற்றம். சார், பல்வேறு கேள்விக்கு தெளிவாக இருந்துச்சு. நேரத்துக்கு நன்றி சார். நன்றி.